வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாளை கழிச்சு ஆர்ஆர்பி கிளர்க் ஃபிலிம்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்களே, உங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் தரதுக்கும் சில வார்த்தைகள்லாம் முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்கும் தான். அதுக்கு முன்னாடி நம்ம ராயல் பாஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபர் போட்டிருக்கோம். 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா 1099, அது மாதிரி 3 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 299. அந்த ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் வீக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க மக்களே, ஒவ்வொரு ஸ்லாட்லேயும் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்த லெவலில் இருந்திருக்கு அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஸோ ஓரளவு நீங்கள் ஒரு கணிப்புக்கு வந்து மெமரி பேஸ்டு கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணி பார்த்துட்டு ரெடியாக இருப்பீங்க, எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அந்த கான்ஃபிடென்ட்டோட மட்டும் இருங்க, நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஆனால் நம்மளை அப்படி இருக்க விட மாட்டாங்க. நம்ம தான் காதை இப்படி திறந்து வச்சுருக்கோமே, ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு சஜஷன் சொல்லுவான், ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி பேசுவான். எல்லாமே நம்ம மண்டைக்குள்ளே போய் நமக்கான அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். என்னதான் கொஸ்டினை பார்த்தாலும் சரிங்களா, அந்த பயம் போகாது. ஸோ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், நம்மளால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிடுறேன். அடுத்து ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன். ஹால் டிக்கெட் எடுத்துருங்க சரிங்களா, அதிலே செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும், எடுத்துருங்க. ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், அதோட ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. மாஸ்க் கம்பல்சரி எடுத்துக்கோங்க. இந்த கம் எடுத்துகிட்டு வரணுன்றாங்க, எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி இந்த கை நாட்டு வைக்கிறதுக்கான ஸ்டாம்ப் பேட் எடுத்துகிட்டு வரணுன்றாங்க, எடுத்துக்கோங்க. எல்லாமே நம்ம சைடு பக்காவாக வச்சுக்கணும். அது மாதிரி இன்னொரு விஷயம், போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம் சென்டருக்குள்ளே அலோவ் பண்ணாமல் லேட்டாக போய் அப்படியே வீட்டுக்கு போனவங்களாம் இருக்காங்க. ஸோ தயவு செய்து எக்ஸாம் சென்டரில் ரிப்போர்ட்டிங் டைம் இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் முன்னாடி வந்து நீங்கள் ரெடியாக இருக்கணும் கண்டிப்பாக, சரிங்களா. ஸோ இது முக்கியமானது, கொண்டு போகிற விஷயம் எல்லாமே ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தெரியாமல் போய் குழியில் விழுகிறதுக்கும் அங்கே குழி இருக்குன்னு தெரிஞ்சு போகும்போது தப்பிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ போன ஸ்லாட்டுக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே தெரியாமல் டப்புன்னு போய் சில பேர் குழியில் விழுந்திருப்பாங்க, சில பேர் தப்பிச்சிருப்பாங்க. பட் இந்த வாரம் போகிறவங்க இப்படி தான், இந்த லெவலில் தான் கொஸ்டின் இருக்குது. இந்த வாரமும் அந்த லெவலில் தான் இருக்கும். ரீசனிங் ஈஸியாக இருக்கலாம், ஆப்டி லைட்டாக மாட்ரேட்டாக இருக்கலாம், இல்லை ஆப்டியை திடீர்னு ஈஸியாக கொடுத்துடலாம், ரீசனிங் மாட்ரேட்டாக இருக்கலாம். எதையும் எதிர்பார்த்து போகாதீங்க. அந்த சுச்சுவேஷனில் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அந்த அது எப்படி, அது இங்கிலீஷில் வாங்க நடந்துகிட்டே பேசுவோம், அதெல்லாம் பாட்டு போடுறாங்க தெரியல, காப்பி ரைட் ஆயிரும் வாங்க. ஸோ என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் டவுசர் போட்டிருக்கேன். ஸோ ஒன்றும் இல்லை, இது டவுசர் தான் சரிங்களா. ஸோ உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா வந்து, பாட்டை போட்டு நம்மளை பேச விட மாட்டாங்க மக்களே. நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறது என்னென்னா, என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்றத மறந்துட்டேன். அந்த சுச்சுவேஷனில் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கோ சரிங்களா, அதை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும் சரிங்களா. நீங்கள் ராங் நம்பர்லாம் வந்து ஒரு மாதிரி 20 செகண்ட்ஸ்லேயே உழப்புற மாதிரி இருந்தால் ஸ்கிப் பண்ணிடுங்க. நம்மகிட்ட இருக்க அந்த தவறான விஷயம் என்ன தெரியுமா, ஆசைப்பட்டு அந்த கொஸ்டின்குள்ளே போய் உட்காந்துடுறது. அதுதான் நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பு. ஸோ அப்படி உட்காராதீங்க. கண்டிப்பாக தெரியாத கொஸ்டின் இல்லை நமக்கு உழப்புற மாதிரி இருக்க கொஸ்டினை உடனே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து அந்த கொஸ்டின் வந்துருச்சு, அதாவது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கொஸ்டின் நம்மளை உழப்ப வைக்கிறது 20 செகண்ட்ஸு சரிங்களா. இப்போ நான் உழப்புறேன்னு நினைக்கிறேன், கரெக்ட். ஒரு கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன் ஒரு 10 இருக்குன்னா அதில் ஒரு 5 ஈஸியாக இருக்கும், ஒரு 3 கஷ்டமாக இருக்கும், ஒரு 2 வந்து யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதில் அந்த 5 நம்ம போட்டு போய்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். பேலன்ஸ் அந்த 3 நம்மளை உட்கார வைக்கிற மாதிரி இருக்குன்னா அதை ஸ்கிப் பண்ணுறது தான் பெஸ்ட்டு வே. ஸோ கரெக்டாக ஸ்கிப் பண்ணுங்கள், கரெக்டாக கொஸ்டினை பிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால் முடியும். நல்ல ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். எவன் எது பேசினாலும் ஒன்று அவனை சாத்திட்டு போங்கன்னு சொல்லுங்கள், இல்லை நீங்கள் சாத்திட்டு போயிருங்க. அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ காலையில் எக்ஸாமுக்கு போகும்போது பரபரப்பாக ப்ரெஷராலாம் போகாதீங்க. ஸோ கூலாக போங்க மச்சான், ஆப் பண்ணிட்டு அப்படியே வாங்க. ஸோ கூலாக போங்க, கண்டிப்பாக நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும் மக்களே சரிங்களா. கூல் கேப்டன் ஆல்வேஸ் விக்ட்ரி கேப்டன் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்குது. இது நானாக தான் உருவாக்குறேன். ஸோ அதனால் நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஸோ கூலாக இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அடுத்தவங்க பேசுகிறதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஜெயிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். ஸோ கண்டிப்பாக வெற்றி நமதே. ஜெயிச்சுட்டு வாங்க. திரும்பியும் சொல்கிறேன், ராயல் பாஸ் ஆஃபர் போட்டிருக்கோம், யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்குன்றேன், நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி ஸ்லாட்லாம் இருக்குதுன்னு நாளைக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். அவ்வளோதான் மக்களே, வெற்றி நமதே. உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.